परिवारக்கு உங்களை रहे வரவேற்கின்றோம். जीवन मुक्त स्थिति का अनुभव करो। இந்த அவ்யக்த மாதத்தில் आज का विषय है பந்தனத்திலிருந்து सदा விடுபட்டிருந்து सफलता ஜீவன் முக்தி प्राप्ति। ஸ்திதியை அனுபவம் हरे कृष्णा। செய்யுங்கள். இன்றைய தலைப்பு जब तक சதா வெற்றி कर्मेंद्रियों का மூர்த்தி. आधार है எதுவரை अकर्म को நீங்கள் करना ही है, நீங்கள் लेकिन कर्म எதுவரை बंधन நீங்கள் உங்கள் नहीं, கர்மேந்திரியங்களை कर्म ஆதாரமாக संबंधी எடுக்கின்றீர்களோ அதுவரை जीवन நீங்கள் मुक्त अवस्था अर्थात सफलता भी ज्यादा और कर्म का बोझ भी அதுவரை नहीं। நீங்கள் கர்மம் जो செய்துதான் मुक्त ஆக है வேண்டும், वह ஆனால் सदा கர்ம ही பந்தனத்துடன் सफलता அல்ல, கர்ம भोगते हैं। சம்பந்தத்துடன். जीवन ஜீவன் मुक्त முக்தி நிலை आत्मा என்பது सदा நீங்கள் पलक அதிகமான से வெற்றியும் कहेगी மேலும் कि அந்த विजय கர்மத்தினால் निश्चित எந்த है, சுமையும் இல்லை என்பதும் सफलता ஆகும். जन्म सिद्ध अधिकार है। யார் முக்த் அதாவது விடுபட்ட விடுதலை फिर நிலையில் आप ठीक இருக்கின்றார்களோ है, அவர்கள் अभ्यास சதா का வெற்றி पॉइंट रहेगा மூர்த்தியாக இருப்பார்கள். प्रेम ஜீவன் का முக்த் ஆத்மா सागर। சதா ஆன்மீக प्रेम दुख போதையுடன் की आदत சொல்வார்கள், को வெற்றி तोड़ देता है। நிச்சயிக்கப்பட்டது, வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। திலாராம் பட்டி அன்பின் அன்பின் கடல். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। शिव बाबा तो प्रेम के सागर है ही, परंतु हमारा ब्रह्मा बाबा भी பாபா प्रेम के அன்பு प्यार का கடலாக सागर है। இருக்கின்றார். நம் और பிரம்மா ब्रह्मा பாபா बाबा का जो प्यार था, जिसमें बाबा ने பிரம்மா பாபாவினுடைய हमारे அன்பு जीवन में सफलता भी हो, विजय भी हो, नियमों पर भी चले, संयम भी पूरा हो, तो बाबा ने कई तरह से, நாம் जिसको मैं हमेशा कहती हूँ कि अगर लव है तो केयर है। नहीं, आप उस व्यक्ति का நம்ம கிட்ட ध्यान அன்பு இருக்கும் பொழுது मतलब संभाल நிச்சயமாக நாம் करते हैं, அவர்களுக்காக அக்கறையும் उसकी जो सहयोग கொண்டிருக்கின்றோம். है उसको देते அவர்களை हैं। நாம சரியா பார்த்துப்போம். पर फिर बाबा ये भी नहीं चाहता था कि बच्चे அவர்களுக்கு आधारित रहें ஒத்துழைப்பை किसी बात पर। கொடுப்போம். तो मैंने कई बातें याद आती हैं ஆனால் कि பாபா एक तरफ तो बाबा குழந்தைகள் ने எந்த விதத்திலையும் जो भी ब्रह्मा சார்ந்திருப்பதையும் भोजन பாபா हर तरह का सब விரும்பவில்லை. कुछ यज्ञ में बनता था, पर फिर बाबा ने 1 महीने के लिए बोला பிரம்ம कि போஜன் யஜ்யத்துல हर एक बोर्ड पर செய்யப்படும். लिख दिया பாபா कितनी ஒரு रोटी खानी है। மாதத்துக்கு तो बाबा எல்லாரும் निशान देते थे போர்ட்ல कि जिस दिन எழுதணும். सब्जी अच्छी போர்ட்ல लगती है तो அவங்களுக்கு ज्यादा रोटी है எத்தனை खानी, ரொட்டி தேவைப்படும் और அப்படிங்கறத जिस दिन எழுதணும் नहीं அப்படின்னு होती சொன்னா, है तो बहुत அவங்களுக்கு रोटियां बच जाती हैं। तो வெஜிடபிள் हर एक பிடிக்கிற टिफिन के அன்னைக்கு लिए नहीं पूछे நிறைய कि आज क्या ரொட்டி बनाए। சாப்பிடுவாங்க. காய் तो एक பிடிக்காத तरफ तो அன்னைக்கு बाबा बहुत प्रेम से கம்மியா बहुत சாப்பிடுவாங்க. बचता था ब्रह्मा அப்ப बाबा, எதுவுமே तो இன்னைக்கு एक என்ன कॉन्शियस செய்யப்படுது मतलब அப்படின்னு கேட்க கூடாது. संयम भी रहे। ஆனா நீங்க तो பிரம்ம ऐसे बाबा ने போஜனத்தை हर நீங்க कर्मेंद्रिय का साम्राज्य செய்யணும். अधिकारी சோ बनाया பாபா அதே कि நேரத்துல कोई ஒரு भी कर्मेंद्रिय वश सब कर्म नहीं करे, क्योंकि वो बहुत बड़ा बंधन हो जाता है, कोई भी कर्मेंद्रिय। எதனாலும் நாம் பாதிப்படையாமல் तो இருப்பதற்காக इसलिए बाबा ने பாபா कई நமக்கு तरह के நிறைய ऐसे விஷயங்களை प्रोग्राम बनाए। பயிற்சிகள் கொண்டு एक बार வந்தார். बाबा ने कहा कि सबको ज्वार की रोटी और छाछ அதனால்தான் मिलेगा। பாபா சொன்னாங்க, நீங்க तो எல்லாரும் कई ऐसे கூட थे जो बड़े बड़े घरों से மில்லட் आई थी, ரொட்டியும் उन्होंने பட்டர் कभी एक रोटी மோரும் भी नमक கிடைக்கும் में அப்படின்னு खाया சொன்னாங்க. नहीं। அவங்க तो कईयों को ये संकल्प चला कि हम மிகப்பெரிய केवल குடும்பங்கள்ல रोटी இருந்து लेंगे, வந்தாங்க. இது மாதிரி और நான் कईयों ने कहा சாப்பிட்டதில்லை बाबा ने அப்படின்னு प्रोग्राम சொன்னாங்க. दिया हम खाएंगे। तो जो அவங்களால बहुत அதை சிரிக்க नाजुक थे, முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. ஆனா जो जो பாபா சொன்னாங்க बोले அப்படின்னு அவங்க जैसे எல்லாமே बाबा ने செஞ்சாங்க. कहा है ना हमको यही खाना है, और जिनको संकल्प चलते थे சோ वो பாபா सब சொன்னாங்க, मानते थे। நாம் அதை சாப்பிடுறோம் அப்படின்னு செஞ்சாங்க. तो किस तरह से சோ बाबा ये चाहते யாருக்கு थे விதவிதமான எண்ணங்கள் வேறு எண்ணங்கள் இருந்ததோ कि हर அவங்களுக்கு एक हर உடம்பு एक बाबा का சரியில்லாம बच्चा போயிடுச்சு. சோ பாபா இதன் மூலம் என்ன सफल சொல்லணும் रहे। அப்படின்னு பாபா நினைச்சாரு दूसरी बात அப்படின்னா, बाबा हमेशा कहते थे பாபாவின் ஒவ்வொரு कि जो குழந்தையும் तूफान आपको சக்சஸ்ஃபுல்லா आते हैं, இருக்கணும், जो இந்த परीक्षाएं आपको வெற்றியோட आती हैं, இருக்கணும் அப்படின்னு पहले பாபா बाबा को बताए। நினைச்சார். क्योंकि बाबा को जब आती हैं और बाबा उनको पार पार करते சோ हैं எந்த டெஸ்ட் பேப்பர் तो अपने வந்தாலும் को பாபாக்கு अनुभव தான் होता है முதல்ல வரணும்.
कि बच्चे ये அப்போ करो, பாபா ये அதை अवयव தாண்டி मत வரும்போது करो, தான் அதை வந்து क्योंकि பாபா बाबा का अपना अनुभव குழந்தைகளுக்கு சொல்ல मुझे முடியும். बहुत बात याद आ रही பாபாக்கு थी இந்த अनुभवங்கள் எல்லாமே கூட कि सभी இருக்கு. कोई जो भी हमारे सामने बात आती है उसमें हमको सफलता நம்ம विजयी முன்னால बन எந்த करके விஷயங்கள் फिर வந்தாலும் हम கூட दूसरों को गाइड कर सकते हैं। நாம் அதில் வெற்றி तो जब உடையவர்களாக आती है ஆகணும். कोई भी बात तो घबराना नहीं है, अनुभव कराने के लिए आती है। एक बार मैंने अव्यक्त बाप दादा से पूछा कि इतना संघर्ष क्यों होता है, ज्ञान में तो हम शांति के लिए आते हैं पर घर में ही अशांति हो जाती है। तो बाबा ने कहा अनुभव कराने के लिए। उसके बाद मुझे ब्रह्मा बाबा का भी फिर याद आया कि बाबा ब्रह्मा बाबा कहते थे बच्चे जैसे कमांडर होता है उसको பிரம்மா युद्ध में பாபா आगे रहना எப்படி வந்து ஒரு पड़ता है, கமாண்டர் வந்து फिर बाद में இருந்தா वो सिपाही होते हैं। அவர் வந்து तो போர்ல इसलिए வந்து முன்னாடியில தான் बाबा அவர் का जो இருப்பார், அவருக்கு इंस्ट्रूमेंट है பின்னாலதான் போர் வீரர்கள் இருப்பாங்க. उसको அது ये போல याद आता है कि பாபாவினுடைய ஒவ்வொரு अगर मेरे पास கருவியும் बात आई ஞாபகத்துல तो मैंने வச்சுக்கணும். सफलता से उसको எந்த पार किया விஷயங்கள் है। எனக்கு வந்தாலும் நான் तो அதை मैंने कहा जब வெற்றிகரமாக आएगी तो भाई ऐसा करो, வெளியில वந்தேன் அப்படின்னாக்க जैसे कोई किसको बीमारी होती है कोई दवाई से மற்றவர்கள் ठीक கூட होती है तो அது போல सबको कहते हैं வெளியே कि ये दवा வருவார்கள். करो, इस तरह का इलाज करो। कई बातें अपने अनुभव से कहते हैं। சரி, இப்ப யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை मैंने அப்படின்னா बात सीखी கூட நம்ம அதை ஒரு इच्छा மருந்துனால होने சரி से பண்ணிட்டோம்னா நம்ம சொல்வோம் இல்லையா, कोई भी बंधन அனுபவத்துல இருந்து நம்ம कोई சொல்றோம். बंधन இதுதான் பாபா நமக்கு सदा வந்து सफलता मूर्त हो। பந்தனத்திலிருந்து நாம் सफलता में விடுபட்டவர்களாக बाबा இருக்கணும் विजयी रहते हैं அப்படிங்கிறதுக்காக சொல்றார். நாம் கர்மாத்தீத कि ஆகணும், कभी मन से हारो नहीं, வெற்றி உடையவர்களாக ஆகுங்கள் कभी அப்படின்னு निराश சொல்றார். हो जाते हैं, कभी तंग हो जाते हैं, कभी थक जाते हैं, कभी कैसा होगा சில क्या நேரத்துல होगा நம்ம வந்து டயர்டா संकल्प இருக்கிறோம், में चले எப்படி जाते हैं। நடக்கும், तो बाबा कह रहे நம்ம हैं வந்து பல कि விஷயங்கள் सफलता பல मूर्त है। எண்ணங்கள்ல போறோம். ஆனா பாபா जब என்ன तक சொல்றார் कर्म அப்படின்னா गुणों का எப்பொழுதும் बंधन வெற்றி है சுரூபமாக இருங்கள் அப்படின்னு तो சொல்றார். कर्म तो करना ही है, लेकिन कर्म बंधन नहीं, कर्म संबंध हो। இன்றைய இஷாரால பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, बंधन இதுவரை कैसे நீங்கள் मजबूरी से கர்ப்பேந்திரியங்களை टूट ஆதாரமாக जाता है, எடுக்கின்றீர்களோ அதுவரை நீங்கள் கர்மம் नहीं செய்துதான் चलता ஆக है, வேண்டும். वो सोच चल ஆனால் जाता है। கர்ம பந்தனத்தினுடன் அல்ல, கர்ம ये जो சம்பந்தத்துடன். सोच चल जाता है ना व्यर्थ, ये भी तो बंधन है, बहुत बड़ा बंधन है एक्चुअली। நம்ம கிட்ட இருக்கிற வீணான बहुत எண்ணங்கள் के கூட பெரிய संकल्प பந்தனமாக இருக்கிறது. हमारे जीवन का आधार है। संकल्प से फिर बोल होता है, बोल से फिर कर्म होता है, कर्म का बीज तो संकल्प இந்த है। எண்ணங்கள் தான் வாழ்க்கையினுடைய ஆதாரமாக इसलिए இருக்கிறது. बाबा कहते हैं ஒரு कि செயலினுடைய जब விதையாக संबंध இருப்பது बेशक हो लेकिन मन எண்ணங்கள், அதன் जुड़ा हो, பிறகுதான் வார்த்தைகள், मन செயல்கள். से பாபா खिंचाव हो, சொல்றார் तो கர்மத்தினோட நமக்கு உறவு उस முறை समय இருக்கணும், मन ஆனால் लगाना பந்தனம் चाहिए। இருக்கக்கூடாது. कईयों का धन भी நம்முடைய மனம் कर्म புத்தி அதன் बंधन में பக்கம் चला जाता है। ஈர்க்கப்படக்கூடாது. कई சில बार பேர் विश्वास வந்து அவர்களுடைய धन देते हैं, செல்வத்தையும் கூட लेकिन கர்ம பந்தனத்தின் அடிப்படையில செலவு कर्मों का செய்வாங்க. बंधन है ना। तो बाबा कहते हैं कि जीवन मुक्त अवस्था நீங்க யார்கிட்டயாச்சும் வந்து நீங்க अर्थात பணத்தை கொடுக்குறீங்க, सफलता से ஆனா அவங்க திரும்பி ज्यादा, கொடுக்கலன்னா அதுவும் கூட பந்தனம். जीवन मुक्त अवस्था ஆனா अर्थात सफलता ஜீவன் से முக்த் ज्यादा அப்படின்னு சொன்னாங்க, நீங்க कर्म அதிகமான का बोझ भी வெற்றியையும் नहीं காரியத்தினுடைய பந்தனங்களையும் அனுபவம் பண்ணாம है இருக்கிறது तो ஆகும். सदा ही யார் வந்து தொடர்ந்து क्या விடுபட்டு बाबा कहते இருக்கிறார்களோ हैं அவர்கள் வெற்றியின் सफलता சுரூபமாக ही தொடர்ந்தும் ज्यादा இருப்பார்கள். है और कर्म का बंधन भी नहीं तो मुक्त है, वो सदा ही सफलता मूर्त है। அப்படி விடுபட்டவர்கள் थोड़ा தொடர்ந்தும் करते हैं வாழ்க்கையில் बहुत விடுபட்டவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆத்மா ஆன்மீக போதையோடு என்ன சொல்லுவாங்க, வெற்றி என்பது भावना से உத்தரவாதம் करते हैं उनकी அளிக்கப்பட்டது, बरकत வெற்றி होती என்னுடைய है। பிறப்பு உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. तो எந்த इसलिए அளவிற்கு நாம் பாவனையோடு बंधन से செய்கின்றோமோ அந்த அளவிற்கு स्वार्थ நமக்கு அதிகமான स्वार्थ में வெற்றி बंधन என்பது हो जाता है கிடைக்கும். कि बस நாம் मेरे लिए சுயநல ठीक है, நோக்கத்தோடு मेरे இருக்க पास है, வேண்டாம், அது मैं तो பந்தனம். ठीक हूँ। परंतु सब ठीक रहने चाहिए ना, हम सभी, हर एक ठीक होगा எல்லாரும் கூட तो सफलता और खुशी का वातावरण रहता है। अगर एक भी थोड़ा निराश होता है तो वातावरण में प्रभाव तो पड़ता है। तो इसलिए सभी हर एक ये सोचे
कि ये सहयोग देना है ईश्वरी परिवार में कि हम सदा बंधन मुक्त रहें, जीवन मुक्त रहें और सफलता मूर्त रहें। तो बाबा कहते हैं कि जीवन मुक्त आत्मा सदा பாபா வந்து சொல்றாங்க, யார் வந்து இந்த மாதிரி बाबा வாழ்க்கையில कहते हैं விடுபட்டு फलक से இருக்கிறார்களோ कहती है कि विजय तो निश्चित ஆன்மீக है, போதையோடு அவர்கள் சொல்வார்கள், வெற்றி என்னுடைய विजय பிறப்பு तो உரிமை. निश्चित है, सफलता हमारा जन्म सिद्ध अधिकार है। तो कौन से दो संकल्प याद रखो? विजय तो निश्चित है, निश्चित है। अभी तक तो हमने இப்ப என்ன देखा ரெண்டு है कि விஷயங்கள் जैसे நாம बहुत ஞாபகம் वச்சுக்கணும். என்னுடைய कार्य வெற்றி होता है तो உத்தரவாதம் विघ्न அளிக்கப்பட்டது. आते हैं, लेकिन विजय तो होती है। मैंने दो बातें बहुत याद आती हैं जो वर्तमान समय की परिस्थिति எனக்கு ரொம்ப अनुसार நினைவு जरूरी இருக்கு. है। இரண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. जितना हो இந்த सके நேரத்துல சூழ்நிலைகள் எப்படி साइलेंस இருக்கு की शक्ति அப்படிங்கிற போது उससे जो நாம் மௌன परिवर्तन சக்தியை होना है, எவ்வளவு முடியுமோ அந்த அளவு பயன்படுத்த ब्रह्मा வேண்டும். बाबा यही करते ஏன்னா हैं, இப்ப வந்து என்ன இந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னா பிரம்மா பாபா இதை कनेक्ट सर्विस பயன்படுத்தினார். करते हैं, कोर्स कराते हैं। ब्रह्मा बाबा तो So, இந்த சேவை இன்றைக்கு நாம செய்யலாம். साइलेंस और योग बल, साइलेंस ஆனால் की மௌனத்துல शक्ति से யோக சக்தியின் फिर மூலம் இந்த विघ्न சேவையை होते நாம் हैं। செய்வோம். जो भी विघ्न आए ना, மௌன एकदम சக்தியின் மூலம் साइलेंस, அனைத்துமே நல்ல एक விதமாக प्रकाश भी देना நடக்கும். होता है तो साइलेंस तो चाहिए। और बाबा நீங்க साइलेंस को சாகாஷ் कहते थे கொடுக்கணும் क्या हुआ, அப்படின்னா உங்களுக்கு जैसे வந்து ऊपर चढ़ மௌன गए சக்தி தேவை. तभी பாபா ब्रह्मा बाबा மௌனத்தை के ஒரு लिए கோபுரம் என்று अब அழைப்பார். उनका அதனாலதான் स्मारक बनाना था, பாபாவுடைய टावर ऑफ पीस बनाया। நினைவு क्योंकि ஸ்தம்பம் बाबा ஏற்படுத்தப்பட்ட उस போது கூட स्वरूप में கோபுரம் அப்படிங்கிற அந்த बैठ விஷயம் करके வந்து நினைவுல வைக்கப்பட்டது. उनका ஏன்னா स्मारक பாபா வந்து बनवाया। ஒரு तो कहते மௌனத்தின் हैं சுரூபமாக कोई भी அமர்ந்திருந்து विघ्न யज्ञத்துல पड़ता எல்லா था காரியத்தையும் तो बाबा செய்திருக்கின்றார். साइलेंस में बैठ जाते थे। எந்த தடைகள் வந்த போதும் கூட பாபா வந்து மௌனத்துல और बहनों के அமர்ந்திருப்பார். ऊपर भी अगर कभी कोई आपदा आती थी तो बाबा उनको साइलेंस पे யாராவது सुलाते, சிஸ்டர்ஸ்க்கு கூட எதுவும் बाबा ப்ராப்ளம் उस இருந்துச்சு, संकट பிரச்சனைகள் में இருந்ததுன்னா பாபா மௌனத்துல சாகாஷ் तो அனுப்புவார். बाबा அப்போ डायरेक्शन பாபாவுடைய उनको எண்ணங்கள் फॉलो அவர்களை करते थे। சென்றடையும். तो பாபா साइलेंस அவர்களுக்கு एक ऐसी வழிகாட்டல்களை भाषा है கொடுப்பதை போல் இருக்கும். மௌனம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட जिसकी ஒரு பாஷை. वाइब्रेशंस बोल से बहुत दूर पहुंचती है। बोल तो फिर भी तक மௌனத்தினுடைய पहुंचती है, அதிர்வலைகள் வெகு साइलेंस தொலைவை बहुत சென்றிட ज्यादा முடியும். दूर में। வார்த்தைகள் அவ்வளவு தூரம் சென்றடைய முடியாது. ஆனால் याद மௌன है अभी சக்தி வெகு தூரம் कि சென்றடைய ब्रह्मा बाबा முடியும். ने அதனால்தான் साइलेंस के द्वारा विघ्नों को நான் कैसे पार किया और कराया। நினைவு செய்கின்றேன். பிரம்மா करते हैं பாபா कुछ विघ्न எப்படி जल्दी மௌன नहीं आते, சக்தியின் कुछ மூலம் विघ्न அனைத்து பிரச்சனைகளையும் வென்று வந்தார், जो மற்றவர்களுக்கும் गंभीर அதை विघ्न है செய்ய उसके लिए भी சொன்னார். யज्ञத்துல साइलेंस வந்து बनाया। பலவிதமான விஷயங்கள் நடந்தது. ठीक है, बाबा को याद करते हैं அதற்கு मदद எல்லாத்துக்குமே चाहिए கூட பிரம்மா तो பாபா साइलेंस மௌன में சக்தியை रहने தான் से भी பயன்படுத்தினார். பாபாவை நாம் நினைவு बाबा செய்வோம். उपस्थित होते हैं। அதனால நமக்கு உதவி, பாபாவின் உதவி தேவை. இப்ப நம்ம सभी மௌனத்துல आत्माओं இருக்கும்போது तक பாபா நம்மோடு वाइब्रेशन ஆஜராகி पहुंचती है। விடுகின்றார். बहुत அந்த सारी छोटी छोटी அதிர்வலைகள் எல்லா बातें ஆத்மாக்களையும் சென்றடையும் பொழுது एकदम பல जैसे விஷயங்கள் आत्मबल है। बाबा के ये महावाक्य तो में याद रहते हैं बच्चे, நடந்து या இருக்க बात मन में होगी या बाप मन में होगा। கூடிய விஷயங்கள் நடக்காமலே एक बात होती है, தவிர்க்கப்பட்டுவிடும். मैंने कभी எப்பொழுது बाबा வந்து को மனதுல வந்து உங்க மனதுல தந்தை இருக்கிறாரா அல்லது याद करो, இப்ப बात की நடக்கக்கூடிய तो याद விஷயங்கள் करो। இருக்கா? அப்ப நான் தந்தையை மறந்து விட்டேன். अगर ஆனால் कभी நான் किसी தந்தையை समय मन தான் चला நினைவு भी செய்ய जाता है வேண்டும். तो उसको उसी समय परिवर्तन में ला மனம் சில छोड़ो நேரத்துல இங்கு அங்கும் कि वो जो செல்கிறது. बात है அந்த நேரத்துல நாம் அதை மாற்றிவிட अपने வேண்டும். आत्मा को உடனடியாக மாற்றிவிட வேண்டும். और फिर देखो, अनुभव करो அந்த कि बाबा மேட்டரை कैसे इस बात விஷயத்தை को வந்து உடனடியாக முடித்துவிட்டு आपको நம் पार தந்தையை करवा देते நினைவு हैं। செய்ய வேண்டும். பாபா वही உங்களுக்கு सफलता அதை है जो पार हो गए। மாற்றுவதற்கு உதவி செய்வார். बस विद இதுவே ऑनर வெற்றி होगी என்று कि हमारी கூறப்படுகிறது. सफलता है। அப்பொழுது நீங்க வெற்றி बाकी சான்றிதழோடு उसका நீங்க असर नहीं होना, नीचे பாஸ் नहीं பண்ணுவீங்க. आना। எது வந்தாலும் அதனால் நீங்க பாதிப்படையக்கூடாது. அதனால் बाबा நீங்கள் के அதன் साथ रहेगा, பிரபாவத்திலும் अनुभव भी வரக்கூடாது. बाबा का रहेगा, पर बात मन में है
சோ பாபாவும் கூட அப்பொழுது உங்களோடு இருப்பார், உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பார். तो इसलिए ஆனா உங்க மனசுல வேற ஏதோ நடக்குது அப்படின்னா பாபாவினுடைய நெருக்கத்தை நீங்கள் அனுபவம் செய்ய மாட்டீர்கள். அதனால்தான் பாபா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார், பாஸ் வித் जो ஆனஸ், पास हो இல்லைன்னா गया பாபாக்கு நெருக்கமாக बीत गया இருப்பது. उसको बोलते जाओ। எந்த பழசு நடந்து बाबा முடிஞ்சிருந்தாலும் அது के पास பரவாயில்லைன்னு அதை நம்ம बोलते விட்டுவிட जाओ कि வேண்டும். अभी तो समय ही ऐसा है, चाहे वो பாபாவிற்கு आत्माओं நெருக்கமாக की நாம் இருக்கிறோம். वाइब्रेशंस, என்ன समस्याओं की जीवन, दुख की இப்பொழுது कहानियां, நேரம் அப்படிப்பட்டதாக चाहे இருக்குது. विश्व भर में ஆத்மாவினுடைய வைப்ரேஷன் இல்லைன்னா कितनी ஒரு डर है, சோகத்தை तंगी கொடுக்கக்கூடிய है, விஷயங்கள். பழைய உலகத்தை பாருங்க எப்படி இருக்கு, நிறைய பயம் तैयारी இருக்கு, है, நிறைய அமைதியற்ற தன்மை तो இருக்கு, वातावरण तो बहुत ही नाजुक कहो, வெப்பன்ஸ் डर எல்லாம் भरा ரெடியா வச்சிருப்பாங்க. அது इसलिए बस सदा கவலையாக இருந்தாலும் बाबा की याद से அல்லது रहने की பயத்தினுடைய அதிர்வலைகளாக सबसे இருந்தாலும், बड़ा मुहूर्त हो। அதனால தான் जन्म நாம் से जो எப்பொழுதும் सिखाया பாபாவின் हुए சக்திசாலியான எண்ணங்களை வச்சிருக்கணும். நான் வெற்றி மூர்த்தி, इसलिए अभी हम வெற்றி என்னுடைய பிறப்பு सफलता உரிமை, के நான் முன்னோக்கி செல்ல வேண்டும். और प्रेम के सागर में நான் डूबे डूबे வெற்றியினுடைய சுரூபமாக இருக்கின்றேன். तो अभी हम बैठे நான் அன்பு கடலில் மூழ்கி दोनों இருப்பதும் संकल्प का இப்போது अनुभव நாம் करने के लिए। அமர்ந்திருந்து இந்த 2 எண்ணங்களை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி. ओम शांति।
வரவேற்பு முரளி மீட்ட முரளி ஒரிஜினல் தேதி மே 5, 77. अव्यक्तवाणी तारीख है 5 அருள்பவரின் मई ஆசீர்வாதங்களை 1977। அருள்பவர்கள் மகாதானிகள் वरदानी தானிகளினுடைய महादानी और दानी இப்படிப்பட்ட आत्माओं के ஆத்மாக்களின் लक्षण தகைமைகள் मास्टर सर्वशक्तिमान யாருடைய कभी भी சுபாவத்தையும் இயல்பையும் பார்க்க परेशान வேண்டாம். नहीं அதற்கு हो பதிலாக सकते। உங்களுடைய ஆதியான किसी அனாதியான के சுபாவத்தை संस्कार பாருங்கள், स्वभाव को न இயல்பை देखो, பாருங்கள். பாபாவுடைய अपने இயல்பான नामी இயல்பையும் संस्कार स्वभाव को குணாதிசயங்களையும் देखो। பாருங்கள். இந்த बाप के स्वभाव உங்களுக்கு संस्कार को देखो। கேட்கறது ஆனா கேட்காம இருக்கிறது सुनते हुए அப்படிங்கிற ஒரு भी न பழக்கத்தை வளர்த்து सुनने की கொண்டீங்கன்னா நீங்க आदत होगी ஏற்றத்தாழ்வுகளை வர மாட்டீங்க, ஆனா तो பாஸ் हिलेंगे செய்திருவீங்க. नहीं, சோ पास हो எல்லாத்தையும் जाएंगे। புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சுலபமான सबसे வழிமுறை सहज என்ன, बात அதன் மூலம் நீங்க இதை ஒரு जिसको ரொம்ப सहज சகஜமான ஒரு பாதையாக நீங்க सदा के लिए உணர்வீங்க, सहज அனுபவம் मार्ग செய்வீங்க का அப்படின்னா अनुभव होगा। உங்களுடைய எல்லா ஈஸியான वह விஷயம் सहज என்னன்னா बात உங்களுடைய है, எல்லா பொறுப்புகளையும் தந்தையிடம் கொடுத்து விட வேண்டியது. सदा अपनी உங்களுடைய जिम्मेदारी பொறுப்புகளை बांटना, தந்தையிடம் கொடுப்பது சுலபம் இல்லையா? जिम्मेदारी देना உங்களை सहज இந்த है। விதத்துல நீங்க லேசானவர்கள் ஆக்கிக் स्वयं को கொள்ளணும். அப்ப हल्का நீங்க ஒரு பொழுதும் இந்த तो பாதையை कभी भी கடினமானதாக मार्ग உணர मुश्किल மாட்டீர்கள். नहीं लगेगा। நீங்க எப்ப मुश्किल तब பாப்பீங்க, लगता है எப்ப உங்களுக்கு जब थक களைப்பா जाओ அடைஞ்சிருவீங்க, குழப்பம் या அடைவீங்கன்னா நீங்க उलझ தந்தைக்கு के। கொடுக்காம இருக்கிறப்போதான். ஆனா உங்க जब सब பொறுப்புகளை தந்தைகிட்ட जिम्मेदारी நீங்க बाप को கொடுத்துட்டீங்கன்னா दे நீங்க दी தேவதை ஆயிடுவீங்க. तो फरिश्ते தேவதைகள் எப்போது उठते हैं। களைப்படைவாங்களா? உங்களால फरिश्ते இந்த कब செழுமையான थकते விஷயத்தை உங்களால हैं, செய்ய முடியல அப்படிங்கிறப்பதான் உங்களுக்கு लेकिन எல்லாமே यह கடினமாக सहज தெரியும். बात नहीं कर நீங்க पाते ஒரு தவறுதலாக என்ன तब பண்றீங்க, मुश्किल சின்ன हो ஒரு जाता பொறுப்பை கூட உங்கள் மீது எடுத்துக்கொள்றீங்க, அந்த சுமையை. அப்போ गलती से எல்லாமே छोटी உங்களுக்கு छोटी கடினமாக தெரிய जिम्मेवारियों को ஆரம்பிக்கிறது. बोझ எல்லாத்தையுமே ராமாக்கு கிட்ட अपने ऊपर கொடுத்துடுங்க. ले लेते, इसलिए இப்போ मुश्किल हो जाता। எல்லாமே भक्ति में கொடுப்பதற்கான कहते நேரம் हैं வந்துடுச்சு. அதனால நீங்க ஏன் सब இன்னும் कर दो உங்ககிட்டயே राम வச்சிருக்கிறீங்க? हवाले। என்னுடைய இயல்பு, என்னுடைய अब जब சுபாவம், करने का समय அஹ் आया இந்த तब अपने என்னுடைய लिए அப்படிங்கிறது எங்கிருந்து बोले, வந்தது? मेरा என்னுடைய அப்படிங்கிறது स्वभाव வரும்போது मेरा நீங்க संस्कार அதை முடித்து यह விட்டீர்கள் मेरा அப்படின்னா நீங்க பற்றை रहस्य है। வென்றவர்கள் ஆயிடுவீங்க. இப்படி अगर பற்ற मेरा அனைத்தையுமே நீங்க खत्म முடிச்சிட்டீங்க அப்படின்னா तो நீங்க नष्ट விழிப்புணர்வின் मोह சொரூபமாக होगे। ஆகிவிடுவீர்கள். முரளி நாளை चलिए மீண்டும் आगे की தொடரும். मुरली ஓம் कल சாந்தி. सुनेंगे। ओम शांति। तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। ओ मधुबन वाले बाबा, ओ मीठे प्यारे बाबा, तूने प्यार जो दिया है, तूने प्यार जो दिया है, भला कैसे भुलाए। ओ मधुबन वाले बाबा। तो शिवरात्रि का अर्थ तो बेचारे समझते ही नहीं है। அந்த கள்ளம் கபடமற்றவர்கள் समझते हो तो சிவராத்திரி आपको என்பதனுடைய पता है। பொருளை புரிந்து கொள்ளவில்லை. बेचारे ஆனால் नहीं உங்களுக்கு அது समझते। புரியறதுனால जो மத்தவங்களை छोटे பார்த்தா कुछ உங்களுக்கு भी नहीं பாவமா समझते இருக்கு. हैं, என்ன அந்த ये है கள்ளம் भक्ति मार्ग கபடமற்றவர்கள் में। எதுக்குமே புரியல. ज्ञान ஏன்னு को சொன்னா ना அவங்க नहीं பக்தியின் समझते। பாதையில இருக்கிறாங்க. அவர்களாக ஞான ज्ञान பாதையில है नई இருக்கிறது बात கொஞ்சம் है, கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஞானம் नई அப்படிங்கிறது दुनिया புது के लिए அம்சம். எல்லாமே एवरीथिंग न्यू। புதுசா இருக்கும் புது உலகத்திற்காக. तो एवरीथिंग न्यू नई दुनिया के தந்தை लिए बाबा आते हैं, जो नई दुनिया के எல்லாமே मार्गदर्शन से புது उनको बेहतर உலகத்திற்காக सिखाते हैं, பாபா எல்லாமே समझाते हैं। புதுசாக சொல்லித்தரார். ஸோ और तो कोई யாரு ज्ञान புது भी नहीं உலகத்தின் सकते மாஸ்டர் हैं। ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் बिल्कुल பாபா எடுத்து एब्सोल्युटली சொல்வார். नई बात है। இல்லைன்னா இது வேற யாருக்குமே தெரியாது. ஏன்னா बाप இது समझाते முற்றிலுமாக हुआ புதிய है बाकी। விஷயங்கள். தந்தை और ये விளங்கப்படுத்துகின்றார். ज्ञान அது है। பக்தி, तो இது विज्ञान ஞானம். के இப்போ अनुसार உங்களால दुनिया அதை में பத்தி आता है। சிந்திக்க முடியும். முழு बाकी உலகத்திலையும் जो मुझ பக்தி में है அப்படிங்கிறது தான் இருக்கு.
எவ்வாறாயினும் நீங்க பாபாவுடைய கைப்பிடி அளவின் குழந்தைகள். உங்களுக்கே பாபா ஞானத்தை கொடுக்கின்றார். இந்த நம்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து கொண்டே வருகிறது. बहुत बढ़िया है बच्ची ஆனால் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பெருசு. அது ஒரு பக்கம் மிக பெரிய மரமாக இருக்கு. ஆனா நீங்க வெகு சிலர் தான் இருக்கிறீங்க. இதனாலதான் சொல்லப்படுது, கள்ளம் கபடமற்றவர்களால எதையும் புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. தந்தை எடுத்து சொல்றார், போன சக்கரத்துல யாருக்கு புரிஞ்சுதோ அவங்களுக்கு தான் இப்பயும் புரியும்னு சொல்றார். அதனால நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்க லட்சக்கணக்கான முறை நீங்க முயற்சி செய்தாலும் கூட உங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க நிறைய முயற்சி செய்திருக்கிறீங்க. மத்தவங்க மேலேயும் நீங்க நிறைய முயற்சி செய்திருக்கிறீங்க. அதன் பிறகு வெகு சிலர் தான் அவங்களுடைய புத்தியை ஸ்திரமாக இங்க வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய புத்தியை நீங்க माया पैर उठा देती ரொம்ப ஸ்திரமாக புது உலகத்துல வைக்கணும். ஏன் உங்க மனசுல அப்படி இல்லைன்னா, மாயா உங்களுடைய காலை வாரி விட்டுடுது. அதனால இது ஒரு போர்க்களம் என்று அறியப்படுகிறது. कि तुमने प्रभु से मिला दिया, कि तुमने प्रभु से मिला दिया। तेरे कर्म इतने महान जो लगने लगे तुम्ही भगवान, कि तुमने अंतर मिटा दिया। அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. In this Avyakt month, stay அவ்யக்த free from மாதத்தில் bondage and பந்தனத்தில் இருந்து experience விடுபட்டு the இருந்து stage of ஜீவன் முக்தி liberation ஸ்திதியை in life. அனுபவம் செய்யுங்கள். சதா வெற்றி மூர்த்தி. Constantly embodiments of success. For as long as you have the support of your physical organs, இந்த ஸ்தூல you கர்மேந்திரியங்களின் definitely have to ஆதாரமாக perform எடுக்கின்றீர்களோ actions. அந்த அளவிற்கு நீங்கள் நிச்சயமாக கர்மம் செய்துதான் ஆக Let வேண்டும். there be no ஆனால் bondage கர்ம of பந்தனத்துடன் karma, அல்ல, கர்ம but a சம்பந்தத்துடன். relationship of karma. ஜீவன் முக்தி நிலை என்பது நீங்கள் The அதிகமான stage of வெற்றியையும் liberation மேலும் means அந்த கர்மத்தினால் we எந்த சுமையும் experience இல்லை greater என்பதாகும். success and யார் no முக்த் burden of விடுபட்ட those நிலையில் actions. இருக்கின்றார்களோ அவர்கள் சதா வெற்றி மூர்த்தியாக Those who are இருப்பார்கள். liberated ஜீவன் are முக்த ஆத்மா constantly சதா embodying ஆன்மீக போதையுடன் success. கூறுவார்கள், வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. A வெற்றி soul who is என்னுடைய பிறப்பு liberated in உரிமை. life will say with spiritual intoxication, victory is guaranteed and success is my birthright. Om Shanti. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today is day 15 in this Avyakt month. Stay free from bondage and experience the stage of liberation in life. Today's topic: constantly embodiments of success. Dilaram Bhatti, point for practice. The ocean of love, Prem Sagar. இன்றைக்கு நாள் 15. திலாராம் பட்டிக்கு Love உங்களை breaks the வரவேற்கின்றேன். familiarity of என்று suffering. அன்பின் சாகரமாக இருக்கின்றார் பாபா. Now we will listen அன்பு to என்பது துன்பப்படுவதிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. Om Shanti. In month of January, everyone's attention, love, ஜனவரி relationship. மாதத்தில்
அனைவருடைய mind and intellect really மனமும் புத்தியும் were கூட from பிரம்மா God. பாபா கிட்ட போகிறது. The pictures you saw, and as நம்ம much we பார்க்கிற know, சில படங்கள் எந்த Baba's அளவிற்கு timetable நமக்கு of the தெரியும், day பாபாவினுடைய டைம் had டேபிள் all ஒவ்வொரு different kind நாளிலும் of activities. எல்லா விதமான Some of the செயலையும் actions looked very கொண்டிருந்தது. ordinary, but Baba சில was விஷயங்கள் always finding சாதாரணமாக it's இருக்கலாம், necessary ஆனால் to do karma yoga, but also while doing karma yoga, our spiritual journey continues also. They have to be combined அது because ஒரு இணைந்த not ரூபத்துல doing தான் everything, இருக்கணும். like Baba will, you saw him doing gardening. பாபா தோட்ட Gardening வேலை is செய்யறத நீங்க something பார்த்தீங்க. I myself used to always go to கார்டனிங் the ரொம்ப plants, சிறந்த ஒரு to look at விஷயம். the flowers, and gardening is something which kind of you are nurturing and having good relationship with nature, with earth. So then you saw anywhere, Baba will எங்க take நீங்க interest. பார்த்தாலும் கூட பாபா இன்ட்ரெஸ்ட் Like எடுத்துப்பாங்க. Toli. Once Baba was giving Toli, and பாபா some ஒரு people முறை very டோலி small, கொடுத்தார். some big. சில பேர் I told Didi, no, it shouldn't be like that. பெருசு ஒன்று சின்னதா இருக்கக்கூடாது Even அப்படின்னு now when சொன்னாங்க. you go to Madhuban, இப்பொழுதும் கூட நீங்க Tolis மதுபன் are போனீங்க really அப்படின்னா cutting to டோலி proper எல்லாம் size and கரெக்டான everything. சைஸா இருக்கும், One எல்லாமே Padi சரியா Baba was இருக்கும். saying that they had to cook sweet rice, right? And they have to அவங்க keep cooking, but ஒரு taste was same of every pot. So that ஒரு each முறை cooking அவங்க Baba has ஒரு their system. நிறைய போக் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவங்க Whether செஞ்ச for ஒவ்வொரு kitchen, பானையுமே சேம் அந்த ஒரே சுவையோடு இருந்தது. those இது who எல்லாமே கூட cooking பாபா and நமக்கு சொல்லி கொடுப்பார். பாபா எல்லா துறைகளுக்குமே definitely love செல்வார். was there, but நிச்சயமாக also அன்பு lot of அப்படிங்கிறது அங்கு இருந்தது. அதன் attention on கூடவே karma. அதிகமான I கர்ம remember யுகத்திலும் that அதிகமான so கவனம் many இருந்தது. departments, but we இப்போலாம் have நமக்கு all நிறைய round. டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, You learn ஆல்ரவுண்ட் everything, you participate நிறைய in விஷயங்களை நீங்க everything. So whenever I படிக்கிறீங்க. look at pictures அதனால of Brahma எப்பொல்லாம் Baba, பிரம்ம it's like பாபாவினுடைய he's படத்தை rolling நான் around. பார்க்கும் பொழுதும் So doing action is not a bondage. It's செயல்களை necessary. செய்வது ஒரு Because பந்தனம் if you don't கிடையாது. do, then others will ஆனால் do. நீங்க செய்யல அப்படின்னா, And they will say, but why should I do? ஆனா You நான் want ஏன் இதை to be செய்யணும் good அப்படின்னு example, சில பேர் you have to be all round. செய்யறாங்க. ஆனா நீங்க ஒரு உதாரணமாக You have to இருக்கணும் be அப்படின்னா நீங்க willing to ஆல்ரவுண்டரா participate. இருக்கணும். And it's நீங்க a kind அதுல of cooperation with everyone. எல்லார் கூடயும் ஒரு You are together in ஒத்துழைப்போடு family. இருப்பது. நீங்க ஒரு குடும்பத்துல இருக்கணும் And only அப்படின்னு one சொன்னாக்கா, person book which we had, Boli Dadi. But then we போலி also தாதி இருப்பாங்க. went, அவங்க helped them ஒருத்தர் தான் in சமைக்கணும்னு cooking. எப்படி எல்லாருமே கூட போய் அவர்களுக்கு உதவி செய்வோம். Is sustaining the yajna. யஜ்யத்தை Before the பராமரிப்பதாகும். groups used to go, every day we had குரூப்ஸ் been எல்லாம் போற doing போது karma yoga. Whether it is making toli, Brahma Bhojan, cleaning the grains, making bedding, pillows. I still remember we made so many. I even know until now how to make a mattress in India. No, they give you எனக்கு மேட்ரஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும், மெத்தை எப்படி தைக்கணும்னு தெரியும். stitch it, right? அதன் பிறகு நீங்க Then தைக்கணும். big needle and then you stitch. பெரிய ஊசி இருக்கும், அதனால நீங்க அதை சரியா நீங்க Baba, தைக்கணும். he was karma yogi. We also have to be karma yogi. நாம் கர்மயோகியாக இருக்க வேண்டும். Also spiritual journey. Brahma Baba accumulated all the powers. ஆன்மீக Of course, பயணத்துல he had நாம power இருக்கிறோம். of love, power of knowledge, பாபா கிட்ட அன்பின் சக்தி இருந்தது, ஞானத்தின் சக்தி இருந்தது. power of அதன் கூடவே be a good example is important. ஒரு சிறந்த முன் உதாரணமாகவும் பாபா இருந்தார். There are some they don't do anything for themselves. சிலர் பேர் இருந்தாங்க, அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. And Baba said no. பாபா You should do சொல்றாங்க, everything. எல்லாமே நீங்க Nice செய்யணும் Baba's life அப்படின்னு of பாபா a karma சொல்றார். yogi. Plus ஒரு கர்மயோகியினுடைய வாழ்க்கை our எங்களுக்கு ரொம்ப spiritual பிடிச்சிருக்கும். ஒரு whenever தேவி whichever power is நம்மளுடைய ஆன்மீக பயணத்துல நாம Baba போறோம். has lot of patience, Baba had lot of tolerance,
நிறைய Baba had பொறுமை lot of சக்தி, love, பாபாட்ட நிறைய சகிப்புத்தன்மை இருந்தது. was detached observer. பாபா But he வந்து gives ஒரு Sakash பற்றற்ற all. பார்வையாளராக இருந்து எல்லாருக்கும் சாகாஷ் கொடுத்தார். So, month of Brahma Baba, பாபாவினுடைய every பாபாவினுடைய symptom ஒரு carries மாதமாக immense இருக்கு. power. ஆனா ஒவ்வொரு விழிப்புணர்வும் கூட சக்தியை நமக்கு Always, always கொடுக்கிறது. keep thinking about எப்பொழுதும் வந்து how Baba did it, what we have. பாபா எப்படி அதை செய்தார், நாம் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு நாம Don't சிந்திக்கணும். get confused, and there are different opinions, எதுலையும் different வந்து நீங்க interpretations of Baba. குழப்பிக்கொள்ள வேண்டாம். முருகே பலவிதமாக புரிந்து Listen கொள்ளப்படுகிறது. to Baba ஆனா நாம் clearly. பாபா சொல்றதை ரொம்ப ஜாக்கிரதையோட நாம Always கேட்கணும். remind yourself of what Dadis also do. நமக்கே வந்து நாம தாதிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் நாம Brahma take நினைவுபடுத்திக்கணும். care of Yagya. Even if we are organization, but we are Yagya. So these days there are many different interpretation theories, but we have to remain on the main path, right? சரியான So Baba is பாதையில saying that இருக்கணும். constantly பாபா சொல்றது தொடர்ந்தும் நாம் வெற்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். embodiment of success. Constantly embodiment of success. So keep reminding எப்பொழுதும் us. வெற்றியின் சுரூபமாக இருங்கள். எப்பொழுதும் உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ளணும். Right. நான் வந்து ஒரு வெற்றி மூர்த்தி. What Baba says, as long as you can, the support of your physical body, உங்களுடைய as ஸ்தூல long as உடலினுடைய you have the ஆதாரத்தை நீங்க support of எடுக்கிறீங்களோ, your physical body, you definitely have to perform actions. However, let there be the bondage. Let no bondage of karma. எந்த விதமான Perform action. கர்மத்தினுடைய No பந்தனம் bondage இருக்க of வேண்டாம். காரியத்தை karma. செய்யுங்க, Baba says, ஆனால் but நீங்க வந்து the relationship of karma. Because if there is body and you ஏன்னா use all உடல் the sense அப்படின்னு organs, இருந்ததுன்னா bodily organs, புலன் அங்கங்களை நாம் you do seva for பயன்படுத்துகின்றோம். yajna. அப்ப யஜ்யத்திற்காக நாம் சேவை Not only செய்கின்றோம். purification, but it's அது also தூய்மை மட்டுமல்ல, combining function. ஆனால் வந்து உங்களுடைய பாக்கியத்தையும் நீங்கள் So உருவாக்குகின்றீர்கள். relationship of karma, the stage of கர்மத்தினுடைய liberation in பந்தனம் life வாழ்க்கையில் விடுபட்ட நிலை is that you experience என்றால் greater நீங்கள் success அதிகமான and no வெற்றியையும் burden of those actions. எந்த விதமான காரியத்தினுடைய சுமையையும் உணராமல் Liberation in இருப்பீர்கள். life means, Jivan Mukti means, you experience greater success and no burden of those karmas. So Baba says those who are liberated are constantly embodiment of success. Those who are liberated are constantly embodiment. வந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் வெற்றியோடு இருப்பார்கள். It's so interesting that பாபா bondage சொல்றாங்க, brings burden. பந்தனம் வந்து சுமையை கொண்டு வரும், தடைகளை கொண்டு வரும் நம்முடைய வெற்றியில் அப்படின்னு பாபா சொல்ற. One who is liberated in life, யார் வந்து வாழ்க்கையில் விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்வாங்க, ஆன்மீக போதையோடு என்ன சொல்வாங்க, வெற்றி என்னுடைய பிறப்பு உரிமை, guaranteed, and success is my birthright. அது வெற்றி என்பது எனது பிறப்பு உரிமை அப்படின்னு சொல்வாங்க. Victory is guaranteed. வெற்றி என்பது உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி என்பது பிறப்பு உரிமை. I think we also, especially in month of January, just follow Brahma Baba. இந்த ஜனவரி மாதத்தில் நாம் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். கர்மாதீத் ஸ்திதி, ஜீவன் முக்தி And ஸ்திதி, just check whether no bondage pulls us. எந்த விதமான Thoughts or in action. பந்தனமும் இல்லாமல் காரியத்தில் நாம் செயல்பட வேண்டும்.
as much with love you will do எந்த yajna அளவிற்கு seva. நாம் அன்போடு யஜ்ய சேவையை செய்கின்றோமோ That much power, charity, அந்த blessings அளவு நம்ம கிட்ட will be upon us, and that will be our புண்ணியம் victory. நம்முடைய கணக்கில் வந்து சேகரிப்பாகும். Victory is guaranteed. வெற்றி and என்பது success is my birthright. So contemplate, reflect, அதை பற்றி and ஆழமாக நாம் சிந்தித்து for பார்ப்போம். ஜனவரி very மாதத்தில் useful and மிகவும் fruitful பயனுள்ளதாக time. இருக்கும் நமக்கு. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti Didi, Om Shanti Avyakti Parivar. விதிக்கு ஓம் சாந்தி. அவ்யக்தி பரிவார் சாந்தி. In preparation for 18 January, 18 ஜனவரிக்கு நாம் always ப்ரிப்பரேஷன் செய்கிறோம். think that I am the child of Angel Brahma. Because when I ஏஞ்சல் தந்தையினுடைய குழந்தை. Baba had moved or transcended from Sakar to Avyak. நான் ஆன்மீக பிரிவு எடுத்த போது And பாபா so சாக்காரத்திலிருந்து especially at this time of the அவ்யக்தமாகிவிட்டார். year, I see இந்த குறிப்பாக இந்த நேரத்தில் Baba இந்த the ஆண்டில் angel becomes பாபா ஒரு தேவதையாக ஆகி predominant in the way I look at இருப்பதை him, நாம் in the way I பார்க்கின்றோம். talk to him, in the way அவற்றை நான் I பேசுறது, remember him. அவரை நான் நினைவு செய்வது. And so I want to engage you not so much on the Avyakti point for tomorrow, but on Brahma Baba being the angel this பிரம்மா evening. பாபா ஒரு ஏஞ்சலாக இருப்பதை Someone பத்தி sent நீங்க me அதிகம் a பேசணும் poem அப்படின்னு called நினைக்கிறேன். The Angels யாரோ of New வந்து York. And I didn't know that New நியூயார்க்கினுடைய York had so ஏஞ்சல்ஸ் many angels. அப்படிங்கிறது ஒரு But புத்தகத்தை it's அமைச்சிருந்தாங்க. a இங்கே அவ்வளோ meditative journey ஏஞ்சல்ஸ் இருப்பாங்கன்னு வந்து on நான் நினைக்கல. their journey in the city. And they identified the angels that are here in the city, the angel of protection, சிட்டியில இருக்கிற the ஏஞ்சல்ஸ் வந்து அவங்க angel of அடையாளம் கண்டாங்க. travel, the angel of romance, the angel, ஏஞ்சல் different ஆஃப் angels, விதவிதமான the human angel. தேவதைகளை வந்து அவங்க And so அடையாளப்படுத்தினாங்க அந்த I thought புத்தகத்துல. how appropriate, because this is a time we எவ்வளவு also talk about கரெக்டாக இருக்கு. angels. And நாமளும் even in கூட the city இப்பதான் of New York, ஏஞ்சலை they பத்தி have பேசுறோம். angels and they have a book on நியூயார்க்ல கூட angels. ஏஞ்சல்ஸ் இருக்காங்க But what I அப்படின்னு ஒரு want to புத்தகம் கூட ask you வச்சிருக்கிறாங்க. is that உங்ககிட்ட நான் என்ன I know கேட்கணும்னு that நினைக்கிறேன் அப்படின்னா, there was a time in the yajna, யக்கியத்துல ஒரு and I நேரம் hope you could இருந்தது. remember this time, உங்களுக்கு அந்த நேரம் when நினைவிருக்கும் அப்படின்னு Sakar நினைக்கிறேன்னா, Baba சாக்கார used பாபா to ask trans messengers to go to டிரான்ஸ் the Avyak மெசஞ்சர்ஸ் region கிட்ட அவ்யக்த வதனத்திற்கு and tell அனுப்புவாரு. him, போய் describe to him what Satal Brahma was like. போயிட்டு வந்து அவங்க And சூட்சும வதனத்துல பிரம்மா பாபா he எப்படி used இருந்தார் to அப்படின்னு then வர்ணிக்க சொல்வார். take what was brought அதன் back to பிறகு him and look அவங்களுக்கு at என்ன himself செய்தியை கொண்டு with it. வராங்களோ அதை வச்சு பிரம்மா பாபா What I தன்னைத்தான் find so பார்ப்பார். fascinating about that, today we அதுல have Brahma என்ன Baba என்ன to look இருக்கிற at. We விஷயம் have என்ன the அப்படின்னா, ancestor இன்னைக்கு நமக்கு souls வந்து to look பிரம்மா at பாபா இருக்கிறாங்க, மூதாதையர் in the way ஆத்மாக்கள் they இருக்கிறாங்க நமக்கு. transcended அவங்க and வந்து எப்படி became an வந்து ஒரு angel. But Brahma மனிதரில் Baba இருந்து had ஒரு no one தேவதை ஆனாங்க. ஆனா to look பிரம்மா at பாபாக்கு யாருமே for அப்படி his இல்லை. யாரையும் பார்த்தவர்கள் transcending to அப்படி be an angel. ஆவதற்கு He had the subtle Brahma, I suppose, இந்த to சூட்சும look at, and பிரம்மா that's why he மட்டும்தான் was so இருந்தார். அதனால்தான் fascinated பாபா to வந்து know அவ்வளவு வந்து what was the difference, ஆர்வமுடையவராக what was இருந்தார் அதை தெரிந்து the கொள்வதற்கு. similarities, சோ என்ன வந்து ஒத்துமைகள் etc. இருந்தது, என்ன வேற்றுமைகள் So, இருந்ததுன்னு பாபா if I வந்து remember, கேட்பார். you were one of those trans messengers that Baba நீங்க used to வந்து say, go to அதுல the ஒரு subtle டிரான்ஸ் region மெசஞ்சர் and பாபா come வந்து back and tell me சூட்சுமத்துக்கு about அனுப்பின that சில subtle மெசஞ்சர்ஸ்ல Brahma, நீங்களும் ஒருத்தர். so that I நீங்களும் too கூட அப்படி போயிட்டு can வந்து சொல்லி இருக்கீங்க. become like that. I suppose that's what he was thinking. He wouldn't have said that to you, but I thought that's what அதை he was உங்ககிட்ட thinking. சொல்லியிருக்க மாட்டாங்க பாபா, So, ஆனா அதை மனசுல நினைச்சுதான் உங்களை போக சொல்லியிருப்பார். were you one of those trans messengers that Baba asked to do that? And what was it that you saw, and what was it that நீங்க you என்ன said பார்த்தீங்க, to Baba? என்ன சொன்னீங்க பாபா கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. There are many stages of trance. The first stage is where you only have visions. டிரான்ஸ்ல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. முதல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு விஷன் மட்டும் கிடைக்கும், காட்சிகள் கிடைக்கும், கிருஷ்ணாவை When a பார்ப்பீங்க. time comes, then you அப்புறம் give ஒரு that டைம் vision to வரும்போது Baba.
நீங்க மெசேஜ் The எடுத்துட்டு third போய் stage பாபாட்ட is கொடுப்பீங்க. to bring that 3வது ஸ்டேஜ் message அப்படின்னா home. நீங்க அங்க இருந்து பாபா So கிட்ட these are இருந்து three மெசேஜை கொண்டு stages வர்றது. in trance. ஸோ இந்த 3 And ஸ்டேஜஸ் வந்து when டிரான்ஸ்ல I came இருக்கு. to know that I பாபா also வந்து kind of have started going in trance, and நானும் டிரான்ஸ்ல போக visualization, ஆரம்பிச்சேன் then அப்படிங்கிறது, Baba காட்சிகள் invited me கிடைக்குது to அப்படிங்கிறது come தெரிஞ்ச போது over பாபா to என்னை his வந்து home 4 and மணிக்கு made me அவருடைய sit ரூமுக்கு வந்து வர சொல்லுவார். on his bed on the side of the wall, அஹ் and Baba will give me drishti and அவருடைய பெட்ல சைடு and செவுத்து பக்கமா என்ன he will உட்கார make சொல்லுவார் Santri பாபா. Dadi also sit there அப்போ வந்து on the mattress. She சந்திரிதாதியும் always used to மேட்ரஸ்ல sit உட்கார there. சொல்லி And அவங்களையும் Baba வந்து உட்கார said, சொல்லுவார் பாபா. in subtle regions, there is perfect angelic சூட்ச்ம form of உலகத்துல Brahma. So can you பிரம்மாவுடைய go and see what is சம்பூர்ண the difference? சுரூபம் இருக்கு. I was என்ன new டிஃபரன்ஸ் and நீங்க was போய் பார்க்க innocent முடியுமா? also. நான் வந்து So புதுசு, whatever நான் I ரொம்ப saw, இன்னசென்ட்டா and இருந்தேன். one அப்ப நான் thing எதை which I still பார்த்தாலும் remember was ஒண்ணு that எனக்கு light இன்னும் was ஞாபகம் என்ன brighter இருக்குன்னா, அந்த லைட் and வந்து eyes இன்னும் has பிரகாசமாக more இருந்தது சூட்ச்ம crystal உலகத்துல. and more கண்கள்ல light. நிறைய So பிரகாசம் I came இருந்தது. back and அதை told வந்து Baba நான் that திரும்பி light வந்தப்ப was நான் சொன்னேன், பாபா அந்த more, லைட் வந்து ஜாஸ்தியா இருக்கு and அப்படின்னு Baba சொன்னேன்னா, smiled, and பாபா because at வந்து that ஒரு time also Baba had புன்சிரிப்போட many பாபா அதை years ஏற்றுக்கொண்டார். already, right? பல வருடங்கள் When I ஆல்ரெடி came வந்து in பாபா, knowledge, Baba நான் has ஞானத்துக்கு வந்த போது started his பாபா journey in அவருடைய 1936, பயணத்தை 37. 36லயே So when I ஆரம்பிச்சுட்டார் came பாபா. 58, and it's 58ல like so நான் many வந்த years போது he was ஆல்ரெடி already அது on வந்து பல journey. வருடங்கள் ஆயிடுச்சு. And அதனால his பாபா thoughts about ஏஞ்சலிக்காகவே இருந்தார். அவருடைய perfection, எண்ணங்கள் fullness. சம்பூர்ணத்தை பற்றி, I don't know there முழுமை was ஸ்திதியை not பற்றி that much எப்படி talk இருந்தது about அப்படின்னு, angelic state, அதை பற்றி but தேவதை definitely ஸ்திதியை one of பத்தி அப்ப that ரொம்ப பேசினதில்லை. qualification of ஆனா அது வந்து 16 ஒரு degrees. So 16 16 கலைகள் essential சம்பூர்ணம் degrees அப்படிங்கிறதுல இந்த comprise தேவதை all சுரூபம் virtues. நிச்சயமாக வந்து So these are இருக்கிறது. Sri Krishna's இந்த விகாரமற்ற qualities, நிலை இதெல்லாம் qualities. ஸ்ரீ So கிருஷ்ணருடைய that definitely was இயல்பு keen அப்படின்னு into சொல்லுவோம். his mind. ஸோ எல்லாருடைய மனசுலயும் அந்த So குறிக்கோள் 50 இருந்தது. years of journey, பல வருடங்கள் definitely Baba பயணத்திற்கு was பிறகு looking for நிச்சயமாக final பாபா destination, கடைசி final இறுதி goal, ஸ்திதியை and வந்து நோக்கி இருந்தார். that's அவருடைய where வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத எதிர்நோக்கி what is the இருந்தார். difference, அதனாலதான் பாபா what is the என்ன difference. வித்தியாசங்கள் என்ன, ஒற்றுமைகள் So என்ன many அப்படின்னு asked தெரிஞ்சுக்கிறதுல me ஆர்வம் about his காட்டினார். பல பேர் வந்து என்ன features or கேட்பாங்க, yeah, ஃபீச்சர்ஸ் it அவருடைய was முக சாயல்கள் ஒன்றாகவே இருந்ததா அப்படின்னு absolutely கேட்கிறாங்க. right. ஆமா, It is நிச்சயமாக. the light. ஏன்னா அது ஒளியோடு பிரகாசமாக இருந்தது. Yeah. I definitely at that time, that's what I remember. I did. And when Baba would be in Sakar and you would go பாபா into சாக்கார trance ரூபத்துல and இருந்தப்ப bring நீங்க him வந்து டிரான்ஸ்ல போயிட்டு messages. மெசேஜஸ் வந்து கொண்டு Those வருவீங்க. messages அந்த மெசேஜஸ் would be from Avyak Bapdada in the sense it would அவ்யக்த be பாப்தாதா Brahma Shiv என்னுடையதாக Baba இருக்கும். talking to you through the light form of Brahma, சிவ் பாபா angelic Brahma. ஏஞ்சலிக் And பிரம்மாவினுடைய then you used to bring the message ஸ்திதியை பத்தி to Sakar சொல்லுவாங்க. Baba. சாக்கார் பாபாக்கு அந்த Actually, செய்தியை yeah, நீங்க there கொண்டு was வருவீங்களா personal அப்படின்னு trans கேக்குறாங்க. messenger was பர்சனல் Santri டிரான்ஸ் Dadi, மெசஞ்சர் and இருந்தாங்க. there was அவங்க தான் another சந்திரி one. Her தாதி. name was actually இவங்க Sandeshi. அவங்களுடைய That அவங்களுடைய much பேர் we வந்து all சந்தேஷி know. அப்படின்னு இருந்தாங்க. But அவங்க என்ன, Santri ஏன்னா Dadi அவங்க like எப்போதும் போவாங்க. likes to travel, not சந்திரி travel, தாதி all வந்து directions வெளியூர் to போகணுமா about போகக்கூடாது journey இப்படிப்பட்ட from விஷயங்கள் Santri எல்லாமே Dadi. யஜ்யத்திற்கு பத்தி இதெல்லாம் Later சந்திரி on தாதி of கொண்டு which வருவாங்க. அதன் பிறகு பிற்பட்ட நாட்கள்ல my part, mean Dadi Gulzar என்னுடைய was also one பார்ட், of தாதி the குல்சாரினுடைய main trans பார்ட், messenger at அவங்களும் that time. முக்கியமான ஒரு Then some டிரான்ஸ் of us மெசஞ்சரா இருந்தாங்க. gradually grew, and then we were கொஞ்சம் also கொஞ்சமா given நாங்களும் வந்து message. இதுல It was கலந்து mostly கொண்டோம். Dadi Gulzar and Santri Dadi, தாதி குல்சாரும் சந்திரி especially தாதி Santri அவங்க and 2 Baba பேரு had தான் வந்து personal முக்கியமாக ties, பாபாவினுடைய so they பர்சனல் took the மற்றும் proper trans. யஜ்யத்தினுடைய விஷயங்களுக்கு அவங்க 2 பேரு But தான் you still பர்சனல் went into மெசஞ்சர்ஸ் trance, even இருந்தாங்க. though you weren't the official one. But how did you communicate with Shiv Baba in the subtle region? Was it through the body of subtle Brahma? பாபா கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க? Was பிரம்மா when we say பாபாவின் சூட்சும Bapdada, உடல் மூலமா so it was பாப்தாதான்னு சொல்றோம். Avyak Brahma. அவ்யக்த But பிரம்மா later பாபா. on, when Baba became Avyak, then we had பாபா Avyak அவ்யக்தமான Bapdada. பிறகு So அவ்யக்த became Dadi பாப்தாதா Gulzar, அப்படின்னு right? நமக்கு இருந்தாங்க. தாதி So குல்சார் வழியாக. before was also subtle, அதற்கு முன்னாடி and சூட்சும பிரம்மா, yeah, Shiv Baba through subtle. சிவ் That பாபா was the சூட்சும because otherwise பிரம்மா Shiv பாபா Baba மூலம் cannot talk பேசினார். to us. இல்லைன்னா சிவ பாபா நம்ம கிட்ட பேச முடியாது இல்லையா? பிரம்மா பாபா Then இல்லாம. it has to be
And that is where I also want to say அங்கதான் to the எப்பவுமே family நான் ஃபேமிலிக்கு என்ன that சொல்லணும்னு விரும்புறேன் what அப்படின்னா, is of Brahma's role பிரம்மா in our life? பாபாவினுடைய ரோல் என்ன Because நம்மளுடைய without வாழ்க்கையில, his surrender, without என்ன his பிரம்மா பாபாவினுடைய சரண்டர் இல்லாம giving the loan of his body அவருடைய and உடலை totally ஆதாரமாக obedient to கொடுத்தது Baba, கூட following Shri பாபாவுக்கு Maharaj. முற்றிலுமாக So there are so கீழ்ப்படிந்தவராக many இருந்தார் things பிரம்மா which are பாபா. the foundation of இப்படி Yajna. பல விஷயங்கள் Even யஜ்யத்திற்கு Dadi was ஆதாரமாக there, இருந்தது. and now there are many தாதிகள் எல்லாம் இருந்தப்போ கூட instruments or teachers who are good example also, but without Brahma நல்ல Baba, ஒரு what உதாரணமாக Sai வந்து Baba நாம said, இருக்கு. if Shiv Baba comes, he has to சிவ come பாபா வரும்போது அவர் வரணும் இல்லையா? and வரணும்னா speak பாடி Guru ரெடியா Guru. இருக்கணும் இல்லையா? முரளி So பேசணும். if we don't have that full ஆனா love, அந்த total அன்பு love, பிரம்மா பாபா respect, கிட்ட முழுமையான and அன்பும் obedience, மரியாதையும் இல்லை, if we அந்த were கீழ்ப்படிவான following Brahma தன்மை Baba இல்லை and keeping to அப்படின்னா, those traditions which he began, ஸோ அப்போ I think பிரம்மா that பாபா 1st ஆரம்பம் January கொடுத்த is அந்த kind of reinforce them in our life of how much அந்த love விஷயங்களை and how much பிரம்மா respect பாபா அன்பு கொண்டிருந்த அந்த our விஷயங்களை gratitude நாமும் to கூட Baba அன்போடு for அதை speaking in பின்பற்றி our life. அதற்காக நன்றி உணர்வோடு நாம் இருப்பது, What would you இதெல்லாம் say இதற்கான is மாதம் the இந்த ஜனவரி easiest மாதம். way to connect to angelic Bapdada, to Baba through angelic Brahma Baba? ஏஞ்சலிக் பிரம்மா Because பாபா மூலம் சிவ பாபா we're கிட்ட all தொடர்பு aspiring கொள்வதற்கு என்ன now, சகஜமான particularly those விதி? in the West. They வெஸ்ட்ல இருக்கிற may நாம not எல்லாரும் வந்து identify with the goddesses, but they definitely identify with தெய்வங்களோட அதிகம் angels. வந்து தன்னை சம்பந்தப்படுத்தி பார்க்க And முடியாமல் of இருக்கலாம், course, we ஆனால் know நிச்சயமாக Baba, தேவதை we talk ரூபத்தின் about மூலம் the முடியும். power of being an example. That was பாபா one of வந்து the ஒரு outstanding powers in Baba's life. பாபாவுடைய வாழ்க்கையில ஒரு உதாரணமாக How இருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய would சக்தியாக இருந்தது. those who have not met எப்படி Sakar வந்து Baba, who have சாக்கார் not பாபாவை met Avyak சந்திக்காதவர்கள், Bapdada அவ்யக்த through Dadi பாப்தாதாவை Gulzar, சந்திக்காதவர்கள் தாதி what குல்சார் would you மூலம் say to them? அவர்களுக்கு நீங்க That என்ன would be the சொல்வீங்க? easiest way to அது வந்து ஒரு connect சரியான to இயல்பான Angel Brahma சகஜமான now. முறை. ஏஞ்சல் பிரம்மாவோடு எப்பொழுது நாம் If you தொடர்பு say கொள்ள என்ன surrender, they சகஜமான say, oh, வழி? that's difficult. If you say சரண்டர் obedience, they அப்படின்னா will say, ஓ well, அது we're too கஷ்டமா இருக்கும். independent, we can't be கீழ்ப்படிவா obedient. இருக்கணும்னா ஓ நாங்க ரொம்ப இந்த So விடுதலையோட இருந்துட்டோம், what's the எங்களால அப்படி இருக்க easiest way? முடியாதுன்னு And I'll tell சொல்லுவாங்க. you ஸோ what I shared with the Dilaram today. I said, what if we go திலாராம்ல into இன்னைக்கு Baba's நான் room பகிர்ந்து and கொண்ட விஷயத்தை நான் suddenly சொல்றேன். பாபா Baba's ரூம்க்கு நம்ம presence போறோம், there became பாபா very வந்து அங்க living, இருக்கிறார், அது and ரொம்ப he's an உயிரோட்டம் angel. உள்ளதாக இருக்கு. I could பாபா see him as an தேவதையாக angel, இருக்கின்றார், அவரை ஒரு really, really தேவதையாக என்னால living பார்க்க form. முடியுது. ஒரு What உயிருள்ள would be ரூபத்துல my பாபா response இருக்கிறார் to that? அப்படின்னா நான் எப்படி அங்க இருப்பேன்? And நான் so எப்படி அங்க என்னுடைய that would உணர்வு be the எப்படிப்பட்டதாக easy. இருக்கும்? What would you say would be an easy way for them to relate to Angel ஸோ Brahma? ஏஞ்சல் There are பிரம்மாவோடு two. தன்னை One is தொடர்பு படுத்திக் கொள்ள என்ன in சகஜமான soul முறை நீங்க consciousness நினைக்கிறீங்க? connect with Shiv தேதி Baba, சொல்றாங்க, and ஆத்ம உணர்வுல நீங்க spiritual சிவ பாபாவோட angelic கனெக்ஷன்ல spirit வாங்க, when you are உங்களுடைய தேவதை in a ஸ்வரூபத்துல subtle வாங்க, form, then you சூட்சும connect with ரூபத்துல. I அப்போ call him உங்களால my வந்து guardian angel, என்னுடைய and கார்டியன் ஏஞ்சல்னு so that சொல்வேன்னா you பிரம்மா feel பாபாவை, that அப்போ kind of உங்களால வந்து உணர relationship முடியும், you ஒரு can உறவு have. முறை உங்களால அனுபவம் But செய்ய in முடியும். soul consciousness, Shiv Baba, ஆனால் and ஆத்ம in our உணர்வுல சிவ struggle, பாபா because இருக்கிறார். when we நம்முடைய meditate or do yoga, நாம kind of மெடிடேஷன் interact பண்றோம், becomes யோகா very பண்றோம் subtle at the அப்படிங்கிறப்போ mind. நம்முடைய புத்தி அப்படிங்கிறது And then சூட்சுமமாக when we ஆயிடுது. use those mind and intellect அப்போ அந்த to மனம் connect புத்தியை to வந்து create நாம relationship, பயன்படுத்துறோம் உறவு முறையை உண்டாக்குவதற்காக. which I think everyone can do if we pay attention. எல்லாராலையுமே செய்ய முடியும் நாம But கவனம் in கொடுத்தோம் our அப்படின்னா. subtle form, நம்முடைய mind and சூட்சும intellect very ரூபத்தில் subtle, because நம்முடைய மனம் mind புத்தி and intellect will தொடர்புல never வரும்போது, connect with ஏன்னா gross மனம் புத்தி physical, வந்து ரொம்ப ஸ்தூலமான but as soon as we விஷயங்களோடு move எப்பொழுதும் beyond தொடர்புல this இருக்கு. ஆனா நாம் experience of அப்பாற்பட்ட angelic ஸ்திதிக்கு spirit, போன then உடனேயே from that நம்மளால state you அந்த connect with தேவதை Baba. ஸ்திதியில நம்மளால They சிவ can, பாபாவோடு தொடர்பு கொள்ள முடியும். if everyone tries, they can definitely experience. நிச்சயமாக So the எல்லாராலும் first அதை step would அனுபவம் be, பண்ண முடியும். I'm a soul, I'm a முதல் ஸ்டெப் bodiless வந்து being, நான் வந்து ஒரு I உடலற்ற connect to Shiv ஆத்மா, Baba. நான் சிவ And the பாபாவோட second தொடர்புல step would வர. be, இரண்டாவது I am ஸ்டெப், not in a நான் body of flesh and bones. நான் வந்து I'm ஒரு in a body ஸ்தூல of உடலில் light இல்லை, ஆனால் நான் in the ஒளி subtle உடலில் region. இருக்கின்றேன், And சூட்சும I'm உலகத்தில் connecting இருக்கின்றேன். to Angel Brahma
நான் I'm தேவதை connecting to Angel பிரம்மாவோடு Brahma's heart. தொடர்பில் வருகின்றேன். அவருடைய இதயத்தை Right? So I நான் begin to feel it. Otherwise, I will start visualizing and I will நான் start வந்து thinking about it. இதயபூர்வமான ஒரு தொடர்பை And it will பாபாவோடு remain a thought city. ஏற்படுத்துகின்றேன். So the question is my to கேள்வி sustain என்ன that அப்படின்னா, இதை angelic வந்து நான் form of தொடர்ந்தும் life, செய்வதற்கு, do I do it அதாவது இந்த through தேவதை ரூபத்தை feelings தொடர்ந்து or do I do it வச்சிருக்கிறதுக்கு through thoughts? நான் எண்ணங்கள் வழியா செய்வேனா To இல்ல sustain உணர்வு my body பூர்வமாக life. செய்வேனா Yeah, அப்படிங்கிறது. I think the திதி thoughts சொல்றாங்க, have to change into feelings, எண்ணங்கள் உணர்வுகளாக feelings மாற்றப்பட create வேண்டும், thoughts. உணர்வுகள் And எண்ணங்களை உருவாக்கும். yeah, this is how it happens. And I think as we all also have this awareness that we have to be நம்ம angelic, எல்லாரும் கூட இந்த that this is விழிப்புணர்வை a bit வச்சிருந்தோம் subtle. அப்படின்னா, நான் வந்து So சூட்சுமமாக I இருக்கணும், think நான் that தேவதையாக becoming இருக்கின்றேன். awake gradually, கொஞ்சம் not கொஞ்சமா get caught அவ்வியக்தம் up into the ஆறது, thoughts எதுலேயும் of ரொம்ப சிந்திக்காம, physical and ஸ்தூல mind விஷயங்களை intellect சிக்கிக் lot, கொள்ளாம, and lot of energy, mind and intellect goes towards very unnecessary things. So நிறைய I think தேவையில்லாத that we keep that விஷயங்களுக்கு attention that we have to be in our angelic form நாம் and do what நம்முடைய we have தேவதை to do ரூபத்துல இருக்கணுங்கிற அந்த service விழிப்புணர்வை நாம் principle. வச்சிருக்கணும். தேவதைகள் என்ன செய்வாங்களோ அதை வந்து And நாம that is why செய்யணும். during day, at least few times we அதனால்தான் should do little bit of mansa seva, body அஹ், மனதுல stillness வந்து நாம or மன்சா சேவா silence. நிச்சயமாக But செய்யணும். mostly we are busy in service, doing actions. But going beyond that also, so அதையும் not தாண்டி only நாம் others போகணும் being followed, but அப்படிங்கிறப்போ the atmosphere மற்றவர்கள் நம்மை will be very பின்பற்றுவதோடு nice, இல்லாமல் சூழலும் very கூட மிக lovely, very சிறப்பாக serene. இருக்கும். Mhm. You were in Madhuban on the 21st when Baba first நீங்க came. 21st அன்னைக்கு நீங்க He மதுபன்ல sent இருந்தீங்க. messages, பாபா but வியக்தமான he போது didn't come to talk. பாபா When வந்து Brahma மெசேஜஸ் Baba came the அனுப்பிச்சாங்க, ஆனா first வரல. time in ஸோ Dadi's முதல் முறையாக body, பிரம்மா பாபா how did you feel? தாதியினுடைய பாடியில வந்தப்போ Mm. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? Yeah, actually, we took it like Dadiji was there, and when we got message, we were kind of well in silence, and there was no நம்ம sorrow. வந்து We சைலன்ஸ்ல felt இருந்தோம், எந்த really more துக்கமும் இல்லை. responsible for the family. நம்ம இன்னும் பொறுப்போட But இருப்போம் when அப்படின்னு Baba நம்ம came நினைச்சோம். ஆனா பாபா and வந்த போது we start getting drishti, suddenly திருஷ்டி like கிடைச்சது. at least I அப்போ remember வந்து myself, all of எனக்கு us ஞாபகம் இருக்கு, sitting friends got very emotional for a few moments. கொஞ்சம் Nirmal பேர் வந்து Shanta ரொம்ப Dadi ஒரு and எமோஷனல் second, ஆயிட்டாங்க. they நிர்மல் said, சாந்த தாதி "No, வந்தாங்க. Baba doesn't like இல்ல, this." யாரும் Even வந்து we didn't அழக்கூடாது have அப்படின்னு tears, சொன்னாங்க. but பாபாக்கு இது பிடிக்க, நம்ம we யாரும் were அழல, little bit ஆனா emotional. கொஞ்சம் And எமோஷனலா she இருக்கிறது didn't வந்து ever தெரிஞ்சது. had அப்போ tears or cried or தாதி நிர்மல் சாந்த she said, தாதி "No, வந்து this is not அழுததோ good. பண்றதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. This is not பாபாக்கு what இது he has பிடிக்காது, taught." Just two இது நமக்கு sentences. பாபா சொல்லி கொடுக்கலன்னு ரெண்டே ரெண்டு So it விஷயம் தான் became தாதி very சொன்னாங்க. பாபா நமக்கு இதை emotional and சொல்லி கொடுக்கல, feeling so பாபாக்கு too இது much. விரும்ப மாட்டார் அப்படி. But then, as you, that Murli of first Murli, we read it again. It's so clear in directions that everyone became very light. அது மிகவும் தெளிவாக Start feeling இருந்ததுனால the எல்லாருமே Baba உடனே because லேசானவர்களானாங்க. he is பாபா giving நம்மோடு Srimad for இருக்கின்றார், everything. பின்னர் பாபா நமக்கு ஒவ்வொன்றுக்குமே Do you ஸ்ரீமத் think கொடுக்கிறார் that அப்படிங்கிறது because in தெரிஞ்சது. that first Murli, it was definitely ஏன்னா அந்த more ஃபர்ஸ்ட் of Shiv முரளியில Baba's voice நிச்சயமாக kind of saying, well, it's drama, it happened, da da da. Do you think Brahma Baba would have also been a little emotional? அம்மா பாபா Or do you கூட think he கொஞ்சம் was எமோஷனலா totally இருப்பாரா, detached, watching all the அல்லது children because he was முற்றிலுமாக in his விடுபட்டவராக complete இருந்தாரா sense? அவருடைய I think சம்பூர்ண that, ஸ்திதியில்? Baba, even in Sakar, when we are சாக்கார leaving, he ரூபத்துல had a lot கூட of love for us. And நாங்க when we கிளம்புறப்போ see, பாபா அதிகமான as அன்பை they say, கொடுப்பார். that tears were in the eyes, but they don't fall, in the sense கண்கள்ல of தண்ணி we இருக்கும், ஆனா could கீழே feel that விழாது. அது even வந்து when I எங்களால் left, he உணரக்கூடியதாக would say, இருந்தது. "Baba, we going and we will பாபா, come back." And நாம because he loved கிளம்புறோம், us, நாம plus திரும்பி வருவோம் he அப்படின்னு wanted us நம்ம to be there, but சொல்லுவோம். he also knew we have some service responsibilities. நமக்கு சில சேவை பொறுப்புகள் இருந்தது And that is அப்படிங்கிறதையும் where பாபா வந்து I தெரியும். think it was Ramesh Bhai who said to Baba, அப்பதான் ரமேஷ் பாய் "Please தான் don't பாபாட்ட forget me." சொல்வார், Baba said "ம், that
if I remember you, எங்களை Holy Spirit, மறக்காதீங்க Shiv அப்படின்னு Baba. சொல்லுவார். அப்போ பாபா சொல்லுவார், But உங்களை that நான் is நினைவு very செஞ்சேன்னா true, சிவ பாபாவை வந்து நான் So எப்படி I won't நினைவு செய்வேன் remember, அப்படின்னு but I சொல்லுவார். won't forget you also. அப்பதான் பாபா சொல்லுவார், நான் உங்களை நினைவும் செய்ய மாட்டேன், அதே நேரத்துல உங்களை மறக்கவும் மாட்டேன்னு சொல்லுவார். Lot of ஸோ feelings for பாபாவுக்கும் each one. கூட ஒவ்வொரு And குழந்தைக்காகவும் I keep அப்படிப்பட்ட doing உணர்வுகளை my கொண்டிருந்தார். best நான் புதுசா to behave வந்திருந்தாலும் accordingly. இதற்காக பாபா வந்து Well, to be continued because it is நம்ம so தொடருவோம். amazing these days that you feel இந்த every day, நாட்கள்ல you feel his presence ஒவ்வொரு more and நாளும் more பாபா நம்ம in கூடவே இருப்பதை a ஒவ்வொரு living நாளும் நம்மால் at the உணரக்கூடியதாக இருக்கு. centers, உயிர் வாழும் in ரூபத்துல Baba's room. சென்டர்ஸ்ல And so பாபாவுடைய I look forward ரூம்ல to hearing எல்லாமே more ரொம்ப stories உணரக்கூடியதாக about இருக்குது. when Baba became Avyakt and the அவ்வியக்தமான power with போது which சில still கதைகளை the நாம் power of his கேட்க வந்து example நாம was இன்னும் set in us. கேட்கணும். And that example is still the one we follow in the footsteps of him. And so I look forward to hearing more about it. Okay, thank you. Om Shanti. So, அதை பற்றி நாம் மேலும் கேட்போம். ஓம் சாந்தி. Om Shanti. Thank you. So tomorrow is Thursday in our schedule நாளை from வியாழக்கிழமை Amritwela, நம்முடைய 3:30 பால a.m. அட்டவணையில் to நாளைக்கு 4:45 போகு a.m. படைக்கும் and we'll விஷயம் continue with the இருக்கிறது. bhakti in the evening. நம்முடைய பட்டி தொடரும். 5 to 6 முழு p.m. நாள் in பட்டியும் each ஜூம்ல வந்து Saturday. ஆன் ஆக இருக்கு. Together with that, in breakout room with the children Malay class. We'll எல்லா continue with the நிகழ்ச்சிகளும் bhakti and எப்பொழுதும் then போல Hindi நடக்கும். series. We will have Bhog offering. After that, Moini Didi will be offering Bhog. Anyone who would like to offer Bhog, you can send your name on our WhatsApp 516-717-9171. Then English series and chit chat. Now let's remember Baba. Take Drishti from Didi. Just one note ஓம் for everyone சாந்தி. that on எல்லாருக்கும் ஒரு 18th of விஷயம், January, 18 ஜனவரி Sunday, அன்றைக்கு so Moini Didi ஞாயிற்றுக்கிழமை will be offering Bhog மோகினி after தீதி Bapada's போக் ஆஃபர் translation பண்ணுவாங்க. in பாப்தாதா Harmony முரளி House. So முடிந்த Bhakti பிறகு Parivar will ஹார்மனி join ஹவுஸ்ல together. And அவ்யக்தி also பரிவார we will அங்க offer வந்து Bhog in the எல்லாரும் evening சேருவோம். in Avyakti ஈவினிங்லயும் Parivar. கூட So அவ்யக்தி there's பரிவார்ல breakout போக் Bhog in the இருக்கும். morning and evening. Both இன்னைக்கு will be காலையில offered by சாயங்காலம் Moini 2 Didi. நேரமும் போக் இருக்கும். தீதி மோகினி Anyone வந்து who would போக் like to ஆஃபர் offer Bhog பண்ணுவாங்க. on 18th of January, they can 18th also send ஜனவரியில us. யாரும் போக் செய்யணுங்கிறவங்க Now let's உங்களுடைய remember பெயர்களை Baba. Take அனுப்பலாம். Drishti ஓம் from சாந்தி. Didi. அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். ஓம் சாந்தி.